கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரிப்போர்ட்டில் ஏதாச்சும் பிரச்சனை ஏஎம்ஹெச் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் இந்த கப்பிள்ஸ்க்கு எல்லா ரிப்போர்ட்டுமே நார்மலாக இருக்குது, ஆனாலுமே 2 வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எங்களால் கன்சீவ் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு 2 கெமிக்கல் ப்ரெக்னென்சி, அதாவது கன்சீவ் ஆகிறாங்க, திரும்ப மிஸ்கேரேஜ் ஆகிடுது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ரீசன். அப்போ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை சப்போர்ட் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்தோம். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. 3 மாதம் தான் கன்சீவ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக யாராக இருந்தாலும் கன்சீவ் ஆகலாம். லோ ஏஎம்ஹெச்சாக இருந்தாலும் சரி, ஹை ப்ரொலாக்டின், எனக்கு பீரியட்ஸே வரல, பீரியட்ஸ் எல்லாமே நேச்சுரலாக நம்ம வர வைக்கக்கூடிய நிறைய லைஃப் ஸ்டைல் விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தாராளமாக வந்துட்டு போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். Bye-bye.